கையில காசு இல்லையா, ஆதார் வச்சு 5 நிமிஷத்துல கடன் தரும் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா? இது அவசர கால தேவைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வரப்பிரசாதம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு. இந்த ஆதார் வச்சு வாங்கக்கூடிய கடன்கள்ல நடக்கிற அதிர்ச்சிகரமான உண்மைகளை பத்தி தான் இந்த காணொலி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். முன்னெல்லாம் லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வங்கிகளுக்கு போய் ஏறணும், நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நமக்கு எலிஜிபிள் இருக்கு, நம்மளால கட்ட முடியும் அப்படின்னா நமக்கு லோன் தருவாங்க. அதுக்கு ஒரு சில நடைமுறைகள் இருக்கு. ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் இந்த நடைமுறைகள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவீனத்துவங்கள் மாற 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 இந்த நடைமுறைன்றது ரொம்ப சுருங்கிடுச்சு. ஒரு வாரத்திலே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 3 நாள் 4 நாள்ல கூட கிடைக்குது வங்கிகள்ல. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜா மாறி உடனுக்குடனே நீங்க பதிவு பண்ண அடுத்த 2-3 நிமிஷத்துல இல்ல 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல அதிகபட்சம் 1 மணி நேரத்துல உங்க அக்கௌண்ட்லயே காசு வந்து சேர்ந்துருது. அதுவும் எப்படி அப்படிங்கறதான் கேள்வி. உங்க மொபைல்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய அன்றாட அந்த செயலிகள் வாயிலா நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்ப்போம். நமக்கு ஒரு அவசர தேவை இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மெசேஜ் நமக்கு கரெக்டா வரும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மளுடைய மொபைல் நம்ம பேசுற விஷயங்கள்ல ஒட்டு கேக்குது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. அப்படி நம்ம மொபைலை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுறதோ, இல்ல அந்த மொபைல்ல கால் மூலமா நம்ம நண்பர்கள்ட்ட பேசுறதோ, இல்ல நம்ம வாட்ஸ்அப்ல சாட் பண்றதோ, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நமக்கு இப்போதைக்கு கடன் தேவையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிது. இந்த டேட்டா பேஸை பல நிறுவனங்களுக்கு ஷேர் பண்ணுது. அந்த வகையில அந்த நிறுவனங்கள் நமக்கு வந்து அணுகுறாங்க. நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் வரலாம், இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தா அதில் வரலாம், இல்ல யூடியூப் விளம்பரத்தில் வரலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி லோன் வாங்க உங்களை ஊந்தும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அவசர கால தேவைக்கு நமக்கு இந்த லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது அலோ அலோ அலோன்னு கேட்டுட்டே இருக்கும். நம்மளும் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருவோம். ஆனா இந்த ஆப் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க டேட்டா, உங்க மொபைல்ல இருக்கிற இமேஜ், வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறதுக்கு அலோ கேட்கும். நம்ம தெரியாம கொடுத்துருவோம். அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அலோ கேட்கும், நம்ம கொடுத்துருவோம். அது போக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல நம்ம மொபைல்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய அலோடும் ஒரு சில ஆப்ஸ் கேட்குது, அதையும் நம்ம தெரியாம அலோ கொடுத்துருவோம். இது முதல் ட்ராப். ரெண்டாவது, நாம லோன் வேணும்னு சொல்லி நம்ம தகவல் எல்லாம் கொடுப்போம். நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். இப்பதான் டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்ல. ஆதார் நம்பர் போட்ட உடனே ஓடிபி வரும். ஓடிபி போட்ட நம்ம மொத்த தகவலுமே திரட்டி அந்த ஆப்ல கொடுத்துரும். சரியா? முதல்ல நம்ம மொபைல்ல இருக்க டேட்டாஸை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தனித்துவமா வச்சுக்கக்கூடிய ஆதார் உள்ளிட்ட எல்லா தகவலுமே இந்த ஆப்புக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோம். பாக்குறான், பார்த்துட்டு நமக்கு அப்போதைய தேவை என்ன இருக்கு, 10,000, 20,000, 50,000 இல்ல 1,00,000 நீங்க லோன் எடுத்துக்கலாம். லோன் எடுக்கும்போது நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்ல, நமக்கு என்ன இஎம்ஐ வருது அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். எவ்வளவு வட்டி வருது, இதை ஒருவேளை நம்ம இடையில கட்டுறதா இருந்தா எப்படி கட்டணும், ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போகாம பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு எவ்வளவு சார்ஜ் போடுவாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கறதும் கிடையாது. ஏன்னா நம்ம முழுமையா ஆப் மூலமா பண்றோம்ல, அது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கொடுத்துருப்பான். நம்ம அதை பாக்குறது இல்லை. உடனே 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 போட்டு டக்குன்னு போட்டு நம்ம அக்கௌண்ட் காசு வந்தா போதும்ன்ற ப்ராசஸ் பண்ணிடுவோம். இப்படி பண்ற நடைமுறையில வாங்கி நீங்க சரியா கட்டுற ஆட்கள் கட்டுறாங்க. ஒருவேளை அதுல டியூ வந்து பவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பதான் இந்த ஆப்பினுடைய ஆபத்தமே தெரிய வருது. இது ஒரு தரப்பு. இன்னொன்னு, இதே மாதிரி ஆப்ல நீங்க எல்லா ப்ராசஸும் பண்ணிடுவீங்க. ஆனா 10,000 தான் லோனு அப்படின்னு கொடுப்பான். 10,000 தானே, ஒரு 10 நாள்ல திரும்ப கட்டிடலாம்னு சொல்லி நீங்க லோனை எடுத்துப்பீங்க. இல்லையா, எனக்கு லோன் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுருவீங்க. அந்த ஆப் ஆனா உங்க மொபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இந்த 10,000 கிரெடிட் ஆயிடும். உங்களுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க 10,000 வாங்கியிருக்கீங்க, அதுக்கு டியூ இன்னும் கட்டலைன்னு கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கே அந்த உண்மை புரிய வரும். ஐயோ, நம்ம காசை எடுக்கலையே அப்படின்னு. அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி 3 மாசத்துக்கு முன்னாடி 10,000 உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி ஒரு சம்பவம் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவரு எவ்வளோ 2,500 ரூபா அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவரும் அன்றாட தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்திருக்காரு. இப்படி ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு, அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்றதே அவருக்கு தெரியல. ஒரு 3 மாசம் கழிச்சு கால் வருது. கால் வரும்போது கேட்கிறாரு, இந்த மாதிரி லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எடுக்கவே இல்லை. இந்த டேட்ல எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
அவரோட எடுத்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தா 2,500 ரூபா அவரோட வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கு. சரிங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2,500 ரூபா கட்டுறாரு. இல்ல 3 மாசமா இஎம்ஐயும் கட்டல வட்டியும் கட்டல, 2,500 ரூபாய்க்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து 12,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டார். 3 மாசத்துக்கு 12,000 ரூபாய் வட்டியா அப்படின்னு. வேற வழி இல்லை, நீங்க கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா உங்க டேட்டாஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு, நாங்க அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிடுவோம், உங்க கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பயந்து போய் கட்டிடுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு ஆபத்துக்குள் மாட்டிட்டார். என்ன அப்படின்னா, அவர் கட்டின உடனே திரும்பவும் ஃபோன் பண்றானா, இதுக்கு இன்னும் அடிஷனல் பெனால்டி சார்ஜஸ் இருக்கு, அதுக்கு நீங்க 11,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டார். அதெல்லாம் கட்ட முடியாது, ஏற்கனவே வாங்கினதுக்கே நான் வட்டி கட்டணும், சரி போய் தொலைதுன்னு கட்டிட்டேன், இப்ப திரும்ப 11,000 ரூபாய் கேட்குறீங்களேன்ற மாதிரி அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படியா, கட்ட முடியாதா, அப்போ உங்க வாட்ஸ்அப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் பார்த்தா இவர் ஏதோ ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தின மாதிரி, அதுக்காக இவருக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்க மாதிரியும் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி இவருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு சொல்றானா, இந்த மாதிரி நீங்க இதை தாண்டியும் அந்த 11,000 ரூபாய் கட்டல அப்படின்னா உங்க கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல அவர் எனக்கு கால் பண்ணி பேசுறாரு, இந்த மாதிரி இப்ப வந்திருக்கு சகோ, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம அவருக்கு கைட் பண்ணும், இதுக்கு பதறாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முதல்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கறத அந்த மோசடி நபர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க, எந்த மெசேஜும் வரல. இப்படி போயிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கலை, இந்த சவாலை அவர் மேற்கொண்டது கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த சார்ந்த மன உளைச்சலே இருந்திருக்காரு. நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அது நம்ம தீர்வு சொல்லிட்டோம். இது மாதிரியான ஆப்பை பயன்படுத்தி அதுல எடுக்கிற சொற்ப தொகைக்காக தன்னுடைய விலை மதிப்பில்லாத உயிரையே இழக்கிற நபர்கள் இருக்காங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆதார் அட்டையை வச்சு நம்ம லோன் வாங்கினா நமக்கு ஈஸி தானே, கட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கையில வச்சிருக்க ஆதார் கார்டு உங்களுக்கே தெரியாத பல உண்மைகளை சுமந்து நிக்குது. இந்த ஆதார் கார்டு வச்சு நீங்க லோன் வாங்கும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதனால பாதிக்கப்படும். ஒருவேளை நீங்க கட்டாம விட்டுட்டீங்க அந்த லோனை அப்படின்றப்போ அவன் ஈஸியா சிபில் அப்டேட் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க வாங்க 2,500 3,000 5,000 நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க, அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுவான், நீங்களும் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க, அதை ரைட் ஆஃப்னு போட்டு போயிடுவான். அப்படி போகும்போது ஒரு சொற்ப தொகைக்காக எதிர்காலத்துல நம்ம ஒரு பெரிய லோன் ஒன்று எடுக்க போறோம், ஒரு வீடு கட்ட போறோம், இல்ல ஒரு கார் லோன் எடுக்க போறோம், அப்படி எந்த விதமான லோனும் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க சிபில்ல டிஃபால்ட் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது பல பேருக்குமே தெரியறதில்ல. நம்ம சேவை மையத்துக்கு வர ஒரு சில பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி சார் மாத்துறதுன்னு கேட்பாங்க. சிபிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நீங்க சின்ன சின்ன லோன் எடுத்து உங்க சிபில்ல நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்கு லோன் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அருகாமையில் இருக்கிற வங்கி அணுகலாம், இல்ல என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் செக்டார்ஸ் நிறைய இருக்கு, அவங்கள அணுகலாம். இவங்கெல்லாம் ஆர்பிஐனுடைய ரிசர்வ் பேங்கோடைய கைட்லைன்ஸ் கீழே இயங்குறவங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கு, இதை அவங்க கடைபிடிக்கணும். ஒருவேளை இதை அவங்க தவறினாங்க அப்படின்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே உங்க டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாவதீங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் வருது தொடர்ந்து அப்படிங்கிறதுனால இதை சார்ந்து ஒரு காணொலி போடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கேட்டதுனால தான் இந்த காணொலியுமே மேக் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய உடனடி தேவைக்காக விலை மதிப்பில்லாத எதிர்காலத்தையும் நம்மளுடைய மானத்தையும் உயிரையும் இழக்க தயாராகாதீங்க. விழிப்போட இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Information is wealth.